ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டைப்ரைட்டிங் எக்ஸாம்ஸ். நம்ம யூடியூப் சேனலில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டைப்ரைட்டிங் எக்ஸாமை பற்றி கேட்க சொல்லியிருக்காங்க. அந்த கான்செப்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டைப்ரைட்டிங் எக்ஸாம் எப்பப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க, யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதை கம்ப்ளீட் பண்ணுறதுனால என்னென்ன ஃப்யூச்சர், என்னென்ன பெனிஃபிட் அதெல்லாமே இருக்குது, அதை ஒன் பை ஒன்னாகவே நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், டைப்ரைட்டிங் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. எந்த இன்ஸ்டிடியூட் அதை கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், அந்த ஃபீல்டு தான் இந்த டைப்ரைட்டிங் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுக்கு கீழே வர இன்ஸ்டிடியூட் தான். லைக் இந்த டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, அதே மாதிரி டிஓடிஇ, இதுவும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான், அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் தமிழ்நாடு. அவங்களுக்கு கீழே இவங்க டைப்ரைட்டிங் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டைப்ரைட்டிங் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்னென்ன லாங்குவேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ் டைப்ரைட்டிங் எக்ஸாம் நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி என்னென்ன ஸ்டேஜஸ், டைப்ரைட்டிங் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மொத்தமாக நம்மளுக்கு 3 ஸ்டேஜஸ், 4 ஸ்டேஜஸ் கூட இருக்குது. ஆனால் பேசிக்காக இந்த 3 ஸ்டேஜ் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேஜ்னா ப்ரீ ஜூனியர் அப்படின்றது, ப்ரீ லோயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீ லோயர் அதை நம்ம டைப்ரைட்டிங் எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கம்பல்சரி 6th பாஸ் ஆகிருக்கணும். 6th பாஸ் ஆகிருந்தால் தான் நம்ம ப்ரீ லோயர் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம எலிஜிபிள். அதுவே நம்ம ஜூனியர் டைப்ரைட்டிங் எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கம்பல்சரி 8th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா? 8th பாஸ் ஆகிருக்கணும். அது மூலமாக நம்ம ஜூனியர் லோயர் லெவல் டைப்ரைட்டிங் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணலாம். இன்கேஸ் நம்ம சீனியர் போகணும், ஹையர் எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது 8th பாஸ் ஆகிட்டு இருந்தாலே நம்ம ஹையர் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் லோயர் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு தான் ஹையர் அட்டன் பண்ணணுன்ட்டு எந்த ஒரு நெசசரியும் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ஸ்பீடு உங்களுக்கு இன்க்ரீஸாக இருக்கும்போது டைரெக்டாகவே ஹையர் எக்ஸாமை நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட், இந்த டைப்ரைட்டிங் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எந்த மந்தில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு வருஷமும் இயர்லி ட்வைஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா பிப்ரவரி மந்த், அதே மாதிரி ஆகஸ்ட் மந்த், இந்த 2 மந்தில் டைப்ரைட்டிங் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த மந்தோடைய லாஸ்ட் சாட்டர்டே சண்டே அந்த டைமில் தான் அந்த டைப்ரைட்டிங் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. திருப்பியும் சொல்கிறேன், டைப்ரைட்டிங் எக்ஸாம் இயர்லி ட்வைஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. எந்த மந்த்னா பிப்ரவரி அண்ட் ஆகஸ்ட் அந்த மந்தில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மந்தில் லாஸ்ட் சாட்டர்டே சண்டே அந்த டேட்டில் தான் உங்களுக்கு கம்பல்சரி டைப்ரைட்டிங் எக்ஸாம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்க்கு டவுட் இருக்கும், என்னென்னா டைப்ரைட்டிங் எக்ஸாம் எப்போ ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்க. என்னென்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பிப்ரவரியில் ஜாயின் பண்ணலாம், இல்லை ஆகஸ்ட்டில் ஜாயின் பண்ணலாம். அது எப்படின்னா பிப்ரவரி எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆகஸ்ட் மந்த்தே நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி ஆகஸ்ட் மந்த் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது பிப்ரவரி மந்த்தே நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதாவது ப்ரீ ஜூனியர், ஜூனியர், சீனியர் இது எல்லாமே 6 months கோர்ஸ் தான். அப்போ எக்ஸாம் உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி 6 months ஆர் 7 months அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல அக்யூரேட்டான டைப்ரைட்டிங் ஸ்பீடு கிடைக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் டைப்ரைட்டிங் எக்ஸாம் எப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் பிப்ரவரி 26, 25 அது மாதிரி ஸ்டார்ட் ஆகுச்சுன்னா அதுக்கு முன்னாடியே 1.5 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிடணும். அது நீங்கள் பண்ண வேணாம், நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை உங்கள் டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் அவங்களுக்கு கொடுத்தாலே போதும், அவங்க டைரெக்டாக கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட், எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கும் எவ்வளோ கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ப்ரீ லோயர் அப்படி இருக்கும்போது 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. லோயர் அப்படின்னும் போது 120 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஹையர்னு சொல்லும்போது 130 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற ஃபீஸ். அதுவே டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனாக தான் இருக்குது. ஒவ்வொரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூஷனும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீஸை ரிசீவ் பண்ணுறாங்க ஒவ்வொரு மாதமும். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னை சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூட்டுமே எவ்வளோ வாங்குறாங்கன்னா மினிமம் 500லேருந்து மேக்ஸிமம் 1500 வரைக்கும் மந்த்லி ஃபீஸாகவே கலெக்ட் பண்ணுறாங்க பெர் ஸ்டூடெண்ட்டுக்கு. அதுக்கு அடுத்தது அப்ளிகேஷன் டைமில், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற 1.5 மாதத்துக்கு முன்னாடி அப்ளிகேஷன் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் சென்ட் பண்ணும்போது 800லேருந்து 1200 கலெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டீங்க, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வருது, அப்போது 500லேருந்து 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க.
இந்த ஃபீஸ் எல்லாமே ஒவ்வொரு இன்ஸ்டியூட்க்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கும். இதுதான் கிடையாது, இதை விட கம்மியாகவும் இருக்கலாம், இதை விட அதிகமாகவும் இருக்கலாம், டிபெண்டிங் அப்பான் தேர் இன்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஜூனியர் சீனியர் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஷியேட்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனியர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் 2 பேப்பருமே இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பரில் எப்படி இருக்குன்னா 2 பேராகிராஃப்ஸை நீங்கள் 10 மினிட்ஸில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 45 மினிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த 45 மினிட்ஸ்க்குள்ள ஸ்டேட்மெண்ட் ஒன்று டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேட்மெண்ட்னா வேற ஒன்றும் கிடையாது, பேலன்ஸ் ஷீட் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது லெட்டர் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இன்கேஸ் நீங்கள் சீனியர் அப்படின்னு சொல்லும்போது அதுலேயும் ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் ரெண்டுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் லோயரில் 2 பேராகிராஃப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல அதே 10 மினிட்ஸில் 3 பேராகிராஃப் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் அண்ட் லெட்டர் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அதனால் 1 hour வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது பேலன்ஸ் ஷீட் டைப் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி லெட்டர் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இது கவர்மெண்ட் எக்ஸாம், கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ன்றதுனால கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் அந்த இடத்துல தான் மோஸ்ட்டாகவே கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப லாங்காக அவங்கள அனுப்ப மாட்டாங்க. உங்கள் வீட்டுக்கு நியரஸ்ட்டாக எந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கோ அதுதான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது கவர்மெண்ட் எக்ஸாம்ன்றதுனால அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் காலேஜ் அந்த ரூமை மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுடைய டைப்ரைட்டிங் மிஷினை நீங்கள் தான் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் 7 o'clock ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 1 hourக்கு முன்னாடியே போயிடுங்க. போயிட்ட போது உங்களுக்கு டைப்ரைட்டிங் ப்ராக்டிஸ் எதனா பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 1 or 2 பேப்பர் வந்து டைப்ரைட்டிங் வந்து ப்ராக்டிஸ் அந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த டைப்ரைட்டிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது ஸ்பீடு. ஃபார் எக்ஸாம்பிள் டைப்ரைட்டிங் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டைப்ரைட்டிங் தெரிஞ்சவங்க மானிட்டரை மட்டுமே பார்த்து டைப்பிங்கை பண்ணிவிடுவாங்க. கீபோர்டை எந்த இடத்துலையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. இதுவே டைப்ரைட்டிங் தெரியாத பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா மானிட்டரையும் பார்க்கணும், அட் த டைம் கீபோர்டையும் அவங்க பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டைப்ரைட்டிங் தெரிஞ்சவங்க 10 ஃபிங்கர்ஸையும் யூஸ் பண்ணி டைப் பண்ணுவாங்க. டைப்ரைட்டிங் தெரியாதவங்க 2 ஃபிங்கர்ஸை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் டைப்ரைட்டிங் கற்றுக்கிறதால உங்களுக்கு ஸ்பீடு வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. எந்த ஒரு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, அவங்க பொறுமையாக வேலை செய்கிற எந்த பர்சனும் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஸ்பீடாகவும் வேலை செய்யணும், அதே மாதிரி கரெக்டாகவும் ஒர்த்தாகவும் குவாலிட்டியாகவும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது அக்யூரசி. டைப்ரைட்டிங் உங்களுக்கு தெரியறதுனால உங்களுடைய டைப்பிங் பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த டைப்ரைட்டிங் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கு அடுத்தது பெட்டர் கான்சன்ட்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டைப்ரைட்டிங் தெரியல அப்படின்னு சொல்லும்போது மானிட்டரையும் பார்ப்பீங்க, கீபோர்டையும் பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வந்து வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு டைப்ரைட்டிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் உங்களுக்கு அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் மற்றவங்க ஒரு 1 hourல செய்கிற வேலையை நீங்கள் 30 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதனால் உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டைப்ரைட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டோம். இதை டைப்ரைட்டிங்கால நம்மளுக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போத் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது டிஎன்பிஎஸ்சிலாம் உங்களுக்கே தெரியும், குரூப் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, 8 அது மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த குரூப் எக்ஸாமுக்கு டைப்ரைட்டிங் நீங்கள் முடிச்சிருந்தா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது, மார்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஈஸியாக ஜாபை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஃபீல்டு இந்த டைப்ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரயில்வேலையும் டைப்ரைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்குறாங்க. அதே மாதிரி பேங்க், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பேங்க்னு சொல்லும்போது டெபாசிட், வித்ட்ரா அந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே சிஸ்டமில் தான் இருக்கும். டைப்ரைட்டிங் ரொம்பவே கம்பல்சரியாக இருக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்சி. நெக்ஸ்ட் கோர்ட்லாம் உங்களுக்கே தெரியும், டைப்ரைட்டிங் ரொம்பவே கம்பல்சரியாக இருக்கும். நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி, காலேஜ் அது மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துலையும் டைப்ரைட்டிங் தெரிஞ்ச பர்சனுக்கு ரொம்பவே ப்ரிஃபரன்ஸ் தராங்க. அது மூலமாக நம்ம டைப்பிஸ்ட் ஆகலாம், அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபர். இது மாதிரி கவர்மெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. எதுல இருந்துன்னா ஃப்ரம் டைப்ரைட்டிங் அது மூலமாக. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, ப்ரைவேட்லேயும் நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. எப்படின்னா ஐடி ஃபீல்டில் நம்ம போகலாம், பிபிஓவில் போகலாம், பிபிஎஸ்ல போகலாம், ப்ரைவேட் பேங்க் நிறைய இருக்குது, அதில் அப்பாயின்மெண்ட் ஆகலாம். அக்கௌண்டன்ட், எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும், அதில் நம்ம இன்வால்மெண்ட் ஆகலாம். அதுக்கு அடுத்தது டிடிபி சென்டர் நம்ம ஓனாக வைக்கலாம். ப்ரெஸ்ன்னு சொல்லும்போது இந்த நியூஸ் சேனலில் எல்லாமே நம்ம இன்வால்மெண்ட் ஆகலாம். பப்ளிஷிங், எதனா புக் வந்து பப்ளிஷ் பண்ணுறோம், ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணுறோம், அதில் ஒர்க் பண்ணலாம். இல்லை யூடியூபருக்கும் இது தேவைப்படுது. ஏன்னா தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கெலாம் டைப்ரைட்டிங் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதை தவிர ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கூல் முடித்து காலேஜ் போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது காலேஜோடைய ஃபைனல் செமஸ்டரில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து இருக்கும்.
அந்த ப்ராஜெக்டை நீங்கள் வெளியில் கொடுத்து பண்ணாமல் நீங்களே பண்ணுறதுக்கு இந்த டைப் ரைட்டிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டைப் ரைட்டிங் உங்கள் லைஃப்பில் கடைசி வரைக்கும் யூஸ் ஆக போகுது. ஏன்னு சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், அப்போலாம் நம்ம மிஷினில் தான் ரொம்ப ஒர்க் பண்ணியிருப்போம். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நம்ம எதில் ஒர்க் பண்ணுறோன்னா சிஸ்டமில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறோம். அந்த சிஸ்டமில் ஸ்பீடாகவும் அக்யூரஸியாகவும் ஒர்க் பண்ணுறதுக்கு கம்பல்சரி டைப் ரைட்டிங் இம்பார்ட்டன்ட். அதனால் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடியே டைப் ரைட்டிங் ஸ்கில்லை லேர்ன் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் யாருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.